தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு உவமையின் வாயிலாக பல அறிவுரைகளை நம் மனதில் பதிவு செய்கின்றார். நாம் அடிக்கடி பிறருடைய குற்றங்களை மிகைப்படுத்தி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்கின்றோம். அவ்வாறு செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை என்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏனெனில் நம்மிடத்தில் கணக்கற்ற குற்றங்கள் உள்ளன. முதலில் நம் கண்ணில் உள்ள மரக்கட்டையை எடுத்துவிட்டு அதன் பின் மற்றவர் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க முன்வர வேண்டும். தனது நிலையை அறியாமல் அடுத்தவர்களை குறை கூறும் மனிதர்கள் ஒரு விதத்தில் மனநோயாளிகள். எனவே தன்னையே முழுவதும் அறிவதுதான் வாழ்க்கையின் முதல் படி. தன்னை முழுமையாக புரிந்தவர் பிறரையும் புரிந்து கொள்வான். ஒருவர் தன்னை நன்கு புரிந்து கொண்டால்தான் நிறைகுறைகளோடு மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். தான் செய்யும் தவறுகளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதுதான் பிறருக்கு வழிகாட்ட முடியும். இருளை பழிப்பதை விட ஒளியேற்றுவதே மேல் என்பதை உணர வேண்டும். தன்னிடம் இருக்கும் தவற்றை அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் இன்று அதிகம். முதலில் நாம் திருந்துவோம், பிறகு மற்றவர்களை திருத்த அறிவுரைகள் சொல்வோம், வழிகாட்டுவோம் என்ற எண்ணத்தோடு இத்திருப்பலியில் நாம் அனைவரும் மனமாற்றம் பெற வர வேண்டி ஜெபிப்போம். இன்றைய இந்த திருப்பலியானது மௌரிஸ் சாந்தி இவரது குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் வேண்டி நல்ல உடல்நலம் வேண்டி குழந்தைகள் ஞானத்தில் கல்வியில் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டி அரசு பொதுத் தேர்வு எழுதுபவர்கள் நன்கு தேர்வு எழுத வேண்டி இப்பலியை கொடுக்கிறார்கள். சகாயராஜ் ரெஜினா குடும்பத்தார் இறைவன் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் தேர்வில் வெற்றி பெற்று அரசு வேலை கிடைக்கவும் குடும்பத்தில் இருந்த ஆன்மாக்கள் இறைவனை பாரவும் ஜெபிக்கிறார்கள். ஜோஸ்லின் ஜெஃபினா ஆரோக்
என்பவரின் பிறந்த நாளான இன்று இறைவன் இவருக்கு செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாக இப்பலியை ஜோதி மோனா குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். எனவே இந்த கருத்துக்களுக்காக இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, மது நாளாகி இன்று மதருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் மது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கணைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதியடைய செய்தருள்வாராக. உமது மேலான
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உலக நிகழ்வுகளை மது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனிதனுடைய வார்த்தைகள் தான் மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றன. சல்லடையில் சரிக்கின்ற போது உமி தங்கி விடுவது போல மனிதரின் பேச்சில் மாசுபடிந்து விடுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான நூல் நாம் பேசுவதற்கு முன்னால் நம்மையே நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என கூறுகின்றது. இதனை கவனமுடன் செவிமடுப்போம். பேசுவதற்கு முன்பே மனிதனை புகழாதே. சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம். சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது. அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது. மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது. சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே. பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. இறைவா, என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. உனக்காய் நான் என்றும் காத்திருப்பேன். உனக்காய் நான்
என் இதயம் மகிழ்ந்திடவா. கரங்களில் என்னை பொறித்தாய், தன்னின் மணியாய் காத்தாய். கரங்களில் என்னை பொறித்தாய், தன்னின் மணியாய் காத்தாய். மகனாய் மகளாய் ஏற்றாய், மனதில் அமைதியை தந்தாய். என்னில் வந்த சொந்தமாய் நின்றாய், உன்னில் என்னை இணைத்திட வந்தாய். வருவாய் 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 வரம் தருவாய். இறைவா என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. விழியில் நிலவாய் வந்தாய், வாழ்வில் சுடராய் நின்றாய். விழியில் நிலவாய் வந்தாய், வாழ்வில் சுடராய் நின்றாய். உறவாய் என்னை நீ அழைத்தாய், உயிராய் என்னை நீ இணைத்தாய். விண்ணில் என்னை இணைத்திட வந்தாய், மண்ணில் பல விந்தைகளை புரிந்தாய். வருவாய் 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 வரம் தருவாய். இறைவா என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. இறைவா என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. உனக்காய் நான் என்றும் காத்திருப்பேன், உனக்காய் நான் என்றும் காத்திருப்பேன். உன்னை பாடி மகிழ்ந்திருப்பேன். இறைவா என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. திருத்தூதர் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வழியாக அவர்களுக்கு சாவை பற்றி ஏற்பட்ட அச்சத்தை நீக்குகிறார். எப்படி ஒரு விதையானது மண்ணில் மடிந்து மீண்டும் உயிர் பெற்று எழுகிறதோ, அதேபோல் நாமும் கிறிஸ்துவில் மரித்து இறுதி நாளில் சாவை வெற்றி கொண்டு அவரைப் போல உயிர் தெழுவோம் என்று நம்பிக்கை தரும் அவரின் வார்த்தைகளை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். இயேசுவின் வழியாக வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 54 முதல் 58 வரை. சகோதர சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையும் சாவுக்குரியது சாகாமையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒளிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 39 45 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதையும், உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நகர மருத்துவமனையிலே ஒரு சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை. சிறுவன் உள்ளே கொண்டு செல்லப்படுகிறான். அவனுடைய தந்தையானவர் வெளியே நின்று கொண்டிருக்கிறார். செவிலியர்கள் மருத்துவருக்காக காத்திருக்கிறார்கள். மருத்துவர் ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த சிறுவனின் மருத்துவ சிகிச்சை நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். இடையிலே தந்தையானவர், என்னுடைய மகன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான், நீங்கள் பொறுப்பில்லாமல் இவ்வளவு நேரம் காத்திருக்க செய்து வருவது நன்றாக இருப்பது உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்கிறார். பரவாயில்லை, நல்ல முறையிலே உங்களுடைய மகனுடைய அறுவை சிகிச்சையானது வெற்றிகரமாக நடைபெறும், எனவே கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விடுகிறார்.
சிகிச்சை முடித்து மீண்டும் வெளியே வருகிறார். தந்தையானவர் அவரை தொடர்ந்து ஏற்கனவே கேட்ட கேள்விகளை பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வதாக அவரிடம் பல்வேறு விதமான வார்த்தைகளில் அவருடைய மனதை புண்படுத்தும் வகையிலே சொல்லிவிடுகிறார். மருத்துவரோ எந்தவித பதிலும் இல்லாமல் அவ்விடம் விட்டு அகன்ற நிலையில்தான் அதை கேட்டுக்கொண்டிருந்த செவிலியர் ஒருவர் வந்து அவரிடம், நீங்கள் மருத்துவரை உங்களுடைய சுயநலத்திற்காக மனதை புண்படுத்தும் வகையில் பேசிவிட்டீர்கள். ஆனால் அவருடைய சூழல் என்ன தெரியுமா? உங்களுடைய மகனுடைய வயதை ஒத்த அந்த மருத்துவருடைய மகன் இறந்து விட்டான். இறந்த சூழலிலே அவனுடைய அடக்கச் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதுதான் உங்களுடைய மகனுடைய நிலை பற்றி நாங்கள் எடுத்து சொன்ன நிலையிலே அவர் பாதியிலே இங்கு வந்து சிகிச்சை செய்துவிட்டு செல்கிறார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மனிதர் தான் பேசிய பேச்சுக்காக மனம் வருந்துகிறார். உதிர்த்த வார்த்தைகளை மீண்டும் அள்ள முடியாது, நாம் அவரை சமாதானப்படுத்த முடியாது. இன்றைய இறைவாக்கு வழிபாடானது நம்முடைய பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது. செவ்வேந்தியர்கள் படைக்கு செல்லும் பொழுது பொதுவாக படை முடிந்த பிறகு, போர்கள் முடிந்த பிறகு படையாளிகள் அனைவரும் தங்களுடைய எல்லா விதமான ஆயுதங்களையும் தவற விடாமல் எடுத்து செல்வார்கள். தவற விட்டுவிட்டால் மீண்டும் அதே ஆயுதங்களை வைத்து தங்களை தாக்க நேரிடும் என்பதற்காக ஒரு சிறு துரும்பை கூட விட்டு செல்வதில்லை. அதுபோலதான் நம்முடைய வார்த்தைகளும் வலிமையான ஒன்றாக பிறரை புண்படுத்தும் வகையிலே அல்லது பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் வகையிலே இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய கருத்து. இன்றைய முதல் வாசகத்திலே சீராக்கின் ஞானத்திலே நம்முடைய பேச்சில் மாசு படிந்திருக்கிறது. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காரணம், மனிதன் பலவீனன். தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம், பேச்சிலே அங்கு மாசு. ஏவாளை கேட்ட பொழுது அலகை, ஆதாமை கேட்ட பொழுது ஏவாள் என்று குறை கூறக்கூடிய நிலையானதுதான் அதிகமாக இருந்த நிலையிலே தொடக்கத்தில் இருந்தே மனிதனுடைய பேச்சு மாசுபடிந்த ஒன்றாக இருக்கும் நிலையிலே மாசுபடிந்த நம்முடைய பேச்சை கவனமாக பேச வேண்டும் என்று இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே சீராக்கின் ஞான நூலில் இருந்த ஆசிரியர் தெளிவாக சொல்லி, பேசுவதற்கு முன் யோசித்து பேச வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கிறார். காரணம், மனித பலவீனத்தை அறிந்தவர், தெரிந்தும் தெரியாமலும் பிறரை பற்றி முழுவதுமாக தெரிந்தது போல பேசக்கூடியவர். எனவேதான் மனிதன் பேசுவதற்கு முன்பு யோசித்து பேச வேண்டும் என்ற கருத்தானது இன்றைய நற்செய்தி முதல் வாசகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நம்முடைய வாழ்விலே நாம் நேர்மையானவர்கள், மற்றவர்கள் குற்றவாளிகள் என்ற நினைப்புதான் அதிகமாக மனிதர்களுக்கு உண்டு. தான் செய்யக்கூடியது சரி, மற்றவர் நல்லதை செய்தாலும் அது தவறானது என்ற பரிசேய மனநிலைதான் நம்மிடம் இருக்கிறது. இந்த நிகழ்வைத்தான் பரிசேயனும் ஆயக்காரனும் ஆலயத்திற்கு சென்று அவர்கள் ஜெபிக்கும் பொழுது தங்களுடைய வார்த்தைகளால் யார் நேர்மையானவர் யார் நேர்மையற்றவர் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. பரிசேயர் ஆண்டவர் முன்னால் நான் நேர்மையாளர், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், உனக்கு ஏற்றவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அவனோ அப்படி இல்லை என்று ஆயக்காரனை பற்றி குறை சொல்லும் ஜெபமாகத்தான் இந்த பரிசேயனின் ஜெபமானது இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே ஆயக்காரன் இவன் நினைப்பது போல அவனை விட அவன் நேர்மையானவன். ஆனால் இவன் பரிசேயனோ நான் நேர்மையானவன், அவன் குறையுள்ளவன்
என்பதை சுட்டி காட்டுகிறான். ஆனால் ஆயக்காரனோ யாரை பற்றியும் குறை சொல்லவில்லை. ஆண்டவர் முன்னிலையிலே, ஆண்டவரே உம்மை பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, நான் பாவி, அவன் சொன்ன வார்த்தை. இவனோ அவனைப் போல இல்லை என்று அடுத்தவரை குறை கூறும் மனிதனாக இருந்தான். தான் நேர்மையாளன் என்பதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறான். ஆனால் அவன் யாரை பற்றியும் பேசவில்லை, நான் பாவி. கடவுளுக்கும் அவனுக்குமான பேச்சுதான். இங்கு மூன்றாவது நபர் இழுக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட பேச்சுதான் நம்மிடம் இருக்கக்கூடாது. நான் நேர்மையானவன், மற்றவன் குறை உள்ளவன் என்ற பரிசேய மனநிலையில் இருந்து நம்முடைய வாழ்வு விடுபட வேண்டும் என்பது முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்படும் கருத்து. அதே சமயத்திலே தன்னுடைய குறையை, தான் செய்தது தவறு என்று தெரிந்துவிட்டது. எனவே அந்த குறையை மறைப்பதற்கு அடுத்தவர் குறையை பெரிதாக சொல்லக்கூடிய மனநிலையும் பரிசேய மனநிலைதான் என்பது இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. பொதுவாக நாம் அனைவருமே நம்முடைய குறைகளை மறைப்பதற்காக மற்றவற்றை மிகைப்படுத்துவது இல்லது மூன்றாவது நபரை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலையானது இருந்து கொண்டிருப்பது நாம் அறிந்த ஒன்று. அதுதான் இப்படி மனிதர்களை புண்படுத்தக்கூடிய நிலை உருவாக்கும் என்பதை முதல் வாசகம் எடுத்து சொல்லி, இந்த நிலையிலிருந்து பேசுவதற்கு முன்னதாக யோசித்து பேச வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதாக இருக்கிறது. இரண்டாவது வாசகத்திலே ஆண்டவனின் வார்த்தை என்பது உண்மையானது, அழியாதது. அத்தகைய வார்த்தையை நீ பேசும் பொழுது உன்னுடைய வாழ்வும் அழியாமல் நிலை வாழ்வுக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என்று இரண்டாம் வாசக ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஆக நமக்கு நேர்மையான, உண்மையான, நம்மை தகுதியுள்ளவராக மாற்றக்கூடிய வார்த்தை இறை வார்த்தை மட்டுமே. அந்த வார்த்தையை உங்கள் வாயில் உச்சரியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் வாழுங்கள், உங்கள் உள்ளத்தில் நிறுத்துங்கள். ஏனெனில் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். எனவே இத்தகைய வார்த்தையை உள்ளத்தில் நிறுத்தும் பொழுது அதுதான் வார்த்தையாக வரும், வாழ்வாக வரும். அத்தகைய இறை வார்த்தையை வாழ்வாக்குங்கள் என்பது இரண்டாம் வாசகம் நமக்கு சொல்லும் கருத்து. நற்செய்தியிலே நல்ல கனி தரக்கூடிய கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனி தரக்கூடிய நல்ல மரமும் இல்லை. அதனதன் கனிகளை கொண்டுதான் அவர் அந்த மரம் எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்ற வார்த்தையின் வழி இறைவன் சொல்லக்கூடியது, நம்முடைய பேச்சு மட்டுமே நாம் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் என்பதை பிறருக்கு தீர்ப்பிட உதவக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நாம் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை எடுத்துச் சொல்கிறது. ஏனெனில் உண்மையானது உள்ளத்தில் இருக்கிறது. அதைத்தான் பல முறை நாம் வெளிப்படுத்தி விடுகிறோம். பிறரை பற்றி புகழக்கூடிய நிலையிலே அது உண்மையான புகழ்தலா இல்லையா என்பது அவருடைய உள்ளத்திற்கு தெரியும். ஆனால் அந்த உள்ளமானது இறைவன் வாழக்கூடிய இடமாக இருக்கும் நிலையிலே நாம் நல்லவையாக பிறரை புகழ்ந்து பேசினாலும் அங்கு இருக்கக்கூடிய சாக்கடை இறைவனுக்கு தெரியும். அதே போல உண்மையான உள்ளத்தில் இருக்கக்கூடியவை தான் வாழ்வாக்க முடியுமே தவிர ஏதோ அரைகுறைகளை மனதில் வைத்துக் கொண்டு வாழும் பொழுது வாழ்வானது இங்கும் அங்கும் அலைபாயக்கூடிய வாழ்வாக, நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்வாக மட்டுமே அமையும். எனவே ஒருவரை தீர்ப்பிடுவதற்கு அவருடைய வார்த்தையும் அந்த வார்த்தையின் வழியாக வரக்கூடிய செயல் மட்டுமே. நல்லவர்கள் நல்லதை மனதில் ஏந்தியவர்களாய் அதையே உண்மையை பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். கெட்டவர்களோ புகழ்வதைப் போல, மற்றவர்களை புகழ்வதைப் போல தன்னுடைய வார்த்தைகளால் புகழும் நிலையிலே அவருடைய உள்ளத்தில் இருக்கும் சாக்கடைகள் ஏதாவது ஒரு வடிவத்திலே இவர் நம்மேல் பிறர் மேல் கொண்டிருக்கக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக கட்டாயம் இருக்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை என்பதைத்தான் இன்றைய இறைவாக்கானது வெளிப்படுத்துகிறது. நாம்
மனிதர்கள் பலவீனர்கள் என்ற முறையிலே நம்மை மட்டும் மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்வது சரி, நான் நேர்மையானவன் என்று நம்மை நேர்மையாளர்களாக கருதக்கூடிய நிலையும், அடுத்தவர்களை பற்றி குறை கூறக்கூடிய மனநிலையும் நம்மிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்தவருடைய செயலானது நன்றாக அமைந்தாலும் தனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அதை தவறு என்று சொல்லக்கூடிய மனநிலையும் நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக, எதுவுமே தெரியாத நிலையிலும் நமக்கு பிடிக்காத ஒருவரை தேவையில்லாமல் அவருடைய பெயருக்கு கலங்க விளைவிக்கும் வகையிலே வார்த்தைகளால் புண்படுத்தக்கூடிய மனநிலையும் நம்மிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இதுபோல மனித பலவீனங்கள் நம்முடைய வார்த்தைகளாக பிறரை எப்படியெல்லாம் பாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம், எந்த வகையிலெல்லாம் நாம் பிறரை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நல்லது செய்யும் பொழுதும் சரி, அல்லது கெட்டது செய்யும் பொழுதும் சரி, அல்லது மனித பலவீனத்தால் குற்றம் செய்யும் பொழுதும் சரி, அல்லது இறைவார்த்தையின் படி வாழும்போதும் சரி, அவரை பற்றி நான் கொண்டிருக்கக்கூடிய மனநிலையானது என்னவென்று பரிசோதிக்க இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே பிறரை தீர்ப்பிடக்கூடிய நிலை, பிறரை அநியாயமாக குறை பேசக்கூடிய நிலையானது நம்முடமிருந்து எடுக்கப்பட வேண்டும். அது பரிசெய்ய மனநிலை, இறைவனுக்கு எதிராக வாழ்ந்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழும் பொழுது நாம் இறைவனுக்கு எதிரானவர்களாக, விசுவாசம் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த பரிசெய்ய மனநிலை என்ற வார்த்தையானது நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை முழுவதும் பரிசோதித்து பார்த்து, பழமொழி சொல்லுவது போல நம்முடைய முதுகில் உள்ள அழுக்கை பார்த்துவிட்டு அடுத்தவருடைய அழுக்கை நீக்குவதற்கு உதவி செய்ய ஆண்டவனுடைய அருள் வேண்டி இத்திருப்பலியிலே இறைவனிடம் கேட்போம். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நம்பிக்கையோடு இறைவனுடைய பாதத்தில் இப்பொழுது மன்றாட்டாக சமர்ப்பிப்போம்.
நடத்த அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி கூற நமக்கு அழைப்பு விடுத்த இன்றைய 2ஆம் வாசகத்தை மனதில் கொண்டவர்களாய் உலகை ஆளும் தலைவர்களுக்காகவும் நம் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்களது திட்டங்களாலும் செயல்பாடுகளாலும் அமைதியும் நீதியும் சமத்துவம் செழிதோங்கி அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்கிற இறை திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் செழித்தோங்குவர், அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தருவர் என்கிற பதிலுரை பாடல் வரிகளின்படி இறைவனை நம்பி வாழும் அனைவரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை கனித்தரும் வாழ்வு வாழ வேண்டும் என்றும் இளையோரும் குடும்பங்களும் முதியோரை மதித்து அவர்கள் மகிழும் வண்ணம் சீரிய வாழ்வினை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே குழுமியுள்ள நாங்கள் அனைவரும் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார் என்கிற நற்செய்தியை வாழ்வில் பின்பற்றி என் சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் நல்லதே தெரிவு செய்து நற்பண்புள்ள இந்த தலைமுறைக்கு வித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்ற புனித பவுலின் உரைக்கல்லிற்கு ஒப்ப அழைக்கப்பட்ட அனைவரும் முழுமன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கவும் தூய ஆவியாருடன் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யவும் பொய்மை மலிந்த உலகிலே உண்மை நிலைநிற்க அதற்காக உழைக்கவும் தமது அர்ப்பணத்தால் திரு அவை வாழ்வுக்காக உழைக்கவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்புவோம். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்களை படைத்து காத்து வரும் இறைவா, நீர் நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து மது அருளையும் ஆசையையும் இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் பொழிந்தருளும். தனிப்பட்ட முறையிலும் ஒரே குடும்பமாகவும் இணைந்து நம்பிக்கையோடு உங்களிடம் சமர்ப்பித்திருக்கும் ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு நாங்கள் விரும்பி கேட்டவைகள் அனைத்தையும் நீர் கனிவுடன் தர வேண்டும் என்று உமகன் கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். வாழ்வு
ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்களும் பேரு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து உரி குரலாய் பாடுவதாவது: நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பாலையாயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருடும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியில் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இந்த வழியாக இறைவராகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள திருவிடம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர்.
இசைநாதனே எழுவாய். இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய். வழிகாட்ட எழுந்து வருவாய். இசைநாதனே எழுவாய். இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய். வழிகாட்ட எழுந்து வருவாய். இசைநாதனே எழுவாய். வாழும் வழியும் எனக்கு வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. வாழும் வழியும் நீ எனக்கு வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. உலகை வளர்க்கும் விருந்து. உலகை வளர்க்கும் விருந்து. இதில் நிறைவை அளிக்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து. பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து. பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. இசைநாதனே எழுவாய். இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய். வழிகாட்ட எழுந்து வருவாய். இசைநாதனே எழுவாய். விழியும் ஒளியும் நீ எனக்கு. விடியல் காட்டும் ஒளி விளக்கு. விழியும் ஒளியும் நீ எனக்கு. விடியல் காட்டும் ஒளி விளக்கு. மனிதம் வாழும் தெய்வம். மனிதம் வாழும் தெய்வம். என்னில் புனிதம் வளர்க்கும் நல்லிதயம். பாடுவேன் பாடுவேன் பல சிந்து. பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து. பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. இசைநாதனே எழுவாய். இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய். வழிகாட்ட எழுந்து வருவாய். இசைநாதனே எழுவாய்.
நாளில் மார்ச் 2ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலத்தின் 8ஆம் ஞாயிறு. 3ஆம் தேதி திங்கட்கிழமை புனித கேத்ரின் ட்ரக்சல் நினைவு நாள். 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித கஸ்மீர் நினைவு நாள். 5ஆம் தேதி புதன்கிழமை திருநற்று புதன் தவக்கால தொடக்கம். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனிதர்களான பெர்பத்துவா பெலிசித்துவா நினைவு நாள். 8ஆம் தேதி சனிக்கிழமை இறைவனின் புனித ஜான் நினைவு நாள். 9ஆம் தேதி ஞாயிறு தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. வார நாட்களில் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் மாலையிலும் வியாழக்கிழமை குழந்தை இயேசு ஆலயத்தில் மாலையில் திருப்பலியும் நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு அவை ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பாக திட்டமிட்டவாறு தவக்கால தியானமானது நடைபெறும். தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம், அருளின் காலம், இறைவனுடைய அருளை மிகுதியாக பெறும் காலம். அதில் மாற்றத்தின் வழியாக இறைவனுடைய அருளை பெற்று குடும்பத்திற்கு நிறைய ஆசிரை, மகிழ்ச்சியை, நிம்மதியை தரும் காலம். எனவே அதன் தொடக்கமாக ஒவ்வொரு ஞாயிறும் நாம் பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை, திருப்பயணங்களை கொண்டிருந்தாலும் முதல் பயணமாக நாம் தியானத்தை தொடங்குகிறோம். வெள்ளி, சனி ஆகிய 2 நாட்களிலும் மாலை 6 மணியிலிருந்து 8:30 அல்லது 9 மணி வரை தியானமும், வியாழனும் வெள்ளியும் சனியும். ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணியிலிருந்து மாலை 4:30 மணி வரை தியானமும் நடைபெறும். இந்த தியானம் முழுக்க முழுக்க குடும்பம் சார்ந்தது. இந்த தியானத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களுக்காக, நோயிலிருந்து விடுபடுவதற்காக, அல்லது இன்னொரு நாள் குடும்ப பிரச்சனைகளுக்காக, 3வது நாள் நம்முடைய வாழ்வின் மனமாற்றத்திற்காக என்று முழுக்க முழுக்க குடும்பங்கள் பற்றி தியானமானது நடைபெற இருக்கும் நிலையிலே முழுவதுமாக கணவன், மனைவி, குழந்தைகள் ஆகிய எல்லாருக்கும் ஏற்ற வகையிலே தியானமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையிலே டிவைன் சென்டர்லேருந்து வர்றாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியும். எனவே அதன் அடிப்படையிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 3 நாட்களையும் நல்ல முறையில் பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவானது தியானத்திலே நமக்கு வழங்கப்படும். எனவே எப்படிப்பட்ட வேலைகள் இருந்தாலும் தவக்காலத்திலே அவசியமான ஒரு கருவியாக, பாதையாக நம்முடைய மகிழ்ச்சிக்கு, நிறைவாழ்வுக்கு கொடுக்கப்படுவது தியானம் மட்டுமே. எனவே வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வாய்ப்பை நழுவ விடாது பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 7600. 5ஆம் தேதி திருநீற்று புதன் அன்று காலை 6:30 மணிக்கு திருப்பலியும், மாலை அதேபோல 6:30 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். இதிலே சாம்பலானது மந்திரித்து நெற்றியில் பூசப்படும். அன்று அனைவரும் ஒரு சந்தியும் சுத்த போசனமும் அனுசரிக்க கடமை உண்டு. இவற்றை மனதில் கொண்டு செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, வரக்கூடிய நாட்களிலே தியானமானது, தவக்காலமானது எவ்வாறு திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு அறிவிக்கப்படும். எனவே அதன் அடிப்படையிலே இந்த காலத்தை அருளின் காலமாக மாற்ற வேண்டியது, மகிழ்ச்சியின் காலமாக மாற்ற வேண்டியது, மனமாற்றத்தின் காலமாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கும் நிலையிலே முழு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்றால்
மாற்றம் பெற்றே ஆக வேண்டும். ஏதாவது ஒரு குணத்தில் இருந்தாவது, பாவத்தில் இருந்தாவது நாம் மாற்றம் பெற்று எழ வேண்டும். அவன்தான் முழு கிறிஸ்தவன். எனவே முழு கிறிஸ்தவனாக வாழ முயற்சிப்போம். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் ஏற்கனவே பொறுப்பாளர்கள் வழியாக கணக்கெடுப்பு அந்த படிவமானது வந்து சேர்ந்திருக்கும் என நினைக்கிறேன். எனவே பூர்த்தி செய்து வரும் 15ஆம் தேதிக்குள் உங்களுடைய பொறுப்பாளர்களிடம் ஒப்படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் இருக்கவங்க தான் பங்குல இருக்கிறவங்க அர்த்தம். எனவே குடும்ப கார்டு போடாதவங்களா இருந்தாலும் இந்த ஃபார்மை வாங்கி நீங்க பதிஞ்சு கொடுத்தா தான் நீங்க பங்குல இருக்கீங்க. மற்ற அருட்சாதனங்களுக்கு உதவியாக இருக்கும். எனவே தயவு செய்து இங்க இருந்து கொண்டு இருக்க இங்க ஹாஸ்டலு, கோயிலுக்கு போறது புதூர், மற்ற இடங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நாடோடிகளாக இருப்பவர்கள் தயவு செய்து ஓரிடத்தில் இருப்பதற்கான வழியை தேடி உங்களுக்கென இறைவன் கொடுத்த இடத்தையும் ஆலயத்தையும் பிடித்து கொண்டு அதில் வளர்ச்சியை காண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே கார்டு போட்டு அங்கே கார்டு இல்லாமல் அங்கே போறவங்களும் இந்த பதிஞ்சு கொடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நிலையான எண்ணிக்கையை நபராக உறுப்பினராக சேர்க்கப்படுவீர்கள். எனவே அதற்கு முயற்சி எடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 15ஆம் தேதி உங்கள் பொறுப்பாளரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதில் ஏதாவது டவுட் இருந்தா பின்னாடி பிரவீன் சொல்லிட்டு கொடுத்து பேர் கொடுத்து நம்பர் கொடுத்திருக்கோம். அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேவையான உதவியை அவர் உங்களுக்கு செய்வார். மரியன்னை மேல்நிலைப் பள்ளியிலிருந்து சென்ட் மேரிஸிலிருந்து அறிவிப்பு. 6ஆம் வகுப்புக்கு ஆங்கில வழி கல்விக்கு மார்ச் 3 முதல் மார்ச் 25 வரை அப்ளிகேஷன் விண்ணப்ப படிவமானது கொடுக்கப்படுகிறது. பிற்பகல் 2 மணியிலிருந்து 5 மணி வரை. எனவே பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். தமிழ் வழிக்கு 6லிருந்து 9 வரை, மார்ச் 3லிருந்து ஏப்ரல் 3 வரை. எனவே அங்கு சேரக்கூடியவர்கள் இந்த தேதிகளில் போய் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். அதே போல நம்முடைய அருட் சகோதரிகள் அக்ஸீலியா அருட் சகோதரிகளும் விண்ணப்ப படிவம் கொடுப்பார்கள். அதை பற்றிய செய்தி உங்களுக்கு அங்க நோட்டீஸா கொடுப்பாங்க. பெற்றுக்கொண்டு நம்முடைய குழந்தைகளை ஞானத்தில் வளர்ப்பதற்கு தேவையான வழிமுறைகளான நம்முடைய பள்ளிகளில் சேர்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறை பெற்ற நாங்கள் முது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தவக்கால உண்டியலானது பங்கு தந்தையிடம் இருக்கிறது. அன்பிய பொறுப்பாளர்கள் வந்து பெற்றுச் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Oh
உள்ளமும் துள்ளும்